பமுகம் பாட்டிவிலன் தமிழ் வானொலியில் உறவுகளின் இணைய வருவது இன்றைய நாளுக்கான கேள்விக்கணைகள். அதில் பொது அறிவு தேடல்களுடன் இன்று தொகுப்போடு நகுலா சிவநாதன் அவர்கள். வணக்கம், வாருங்கள். இனிதான காலை உற்சாக வணக்கம் வாணிமோகன். வணக்கம். இனிதான காலை உற்சாக வணக்கம் அன்பு நேயர்களே. ஆம், சின்னஞ்சிறு மணித்துளிகள் ஒரு பெரிய பாரிய வெள்ளத்தை உருவாக்குறது போல சின்ன சின்ன கேள்விகள், அறிவுகள், தேடல்கள் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அறிவை உருவாக்கக்கூடிய ஒன்றாகத்தான் பொது அறிவு பகுதிகள் இருக்கின்றன. அந்த வகையிலேயே ஒரு விளையாட்டு போல எனக்கு இருக்கின்றது. அதே நேரம் பல விடயங்களை அறிய வைக்கக்கூடியதாகவும் இந்த பொது அறிவு இருக்கும் என்று நினைக்கிறேன். உங்களோட சேர்ந்து இப்பொழுது இந்த நிகழ்வை தொகுத்து வழங்க இருக்கின்றேன். எனவே நீங்களும் அன்போட இந்த நிகழ்ச்சிக்கு எல்லோரும் பங்கு பெற்றுங்கோ என்று கூறிக்கொண்டு, முதலாவதாக அதாவது சில நேரம் இது அரங்கு என்றால் நீங்க சொல்லுங்க அந்த கேட்கல ஒவ்வொருத்தர் பேசக்கூடிய வாய்ப்பு வரும். ஆனா இது சூமண்டபடியா ஒரு ஆள் பேசக்க இன்னொரு ஆள் பேசக்க கொஞ்சம் கடினமாக இருக்கும். ஆகவே நீங்க ஒவ்வொருத்தர் யார் உங்களோட பேரை தருகிறீர்களோ அவர்களுக்கு நான் இந்த பொது அறிவு கேள்வியில ஒரு ஓர்டரில கொண்டு போகலாம் இருக்கிறேன். அது அழகாகவும் இருக்கும், இந்த நிகழ்வை சிறப்பாகவும் இருக்கும். ஆனால் கேட்கப்படுற கேள்விகளுக்கு உடனடியாகவே பதிலை சொன்னீர்கள் என்றால் அந்த ஒரு விறுவிறுப்பாக இந்த நிகழ்வை கொண்டு செல்லலாம். உலக விடயங்கள், பொது அறிவுகள், சில தமிழ் வினாக்கள், வரலாறுகள் போன்றவற்றின் ஊடாக இன்றைய நிகழ்வை நான் நடத்த இருக்கின்றேன். ஆகவே உங்களுக்கு இவற்றை அதாவது தெரிஞ்சும் தெரியாததும் அறிந்தும் அறியாத நிகழ்வாகவே நீங்கள் இதை பார்க்கலாம் என்று நான் கூறிக்கொண்டு, சரி இப்பொழுது வருகிறேன். ஒரு நிமிடம் வாணி. அந்த மௌனமாக இருந்து ஒழிச்சு நின்று கேட்கிறவர்கள் எல்லாம் முறை உற்சாகத்தை கொடுத்து கொள்ளுங்கள் தயவு செய்து. எல்லோரும் தான் காலையில் பிஸி, எல்லோரும் தான் சமைக்கிறோம். அதை ஓன் பண்ணி வச்சுட்டு சமைக்கிறதுல இவ்வளோ நாளும் செய்தோம் தானே அந்த வேலைகளை. திடீரென இப்போ கொஞ்சம் டூ பிஸியாக போனமெல்லாம் சொல்லாமல் ஒரு தரம் உற்சாகத்தை கொடுத்து கொள்ளுங்கள். உங்களுக்கு 3 விடை தருகிறபடியால் நீங்கள் யாரும் பங்கு பெற்றலாம். ஒரு சின்ன அறிவு தேடலுக்கு மட்டும்தான் என்றதை நான் உங்களுக்கு அறிய தந்து கொண்டு, இது எவ்வளவு தூரம் போகுதோ அவ்வளவுக்கு நான் அந்த இடையில் சில அறிவிப்புகளை உங்களுக்கு தரலாம் என்று இருக்கின்றேன். சரி, இன்றைய நிகழ்ச்சிக்கு நாங்கள் வருவோம். மிக சிறப்பாக பொது அறிவு கண்டோன்னு நாங்கள் சின்ன வயதிலே எல்லோரும் ஓடி கேட்கக்கூடிய ஒரு நிகழ்வு தான் பொது அறிவு. அந்த வகையிலேயே உங்களுக்கு முதலாவதாக இது யார் தருகிறீங்கள் என்ற ஒரு பேரை சொல்றீங்களா? ராஜினி முதலாவது, இரண்டாவது பத்மினி, இரண்டாவது, மூன்றாவது ஜெயமலர், மூன்றாவது, நாலாவது வாணிமோகன், அஞ்சாவது சிவமணி, அஞ்சாவது சிவமணி 5, 6 யாரக்கா ஒரு சத்தம் கேது? எனக்கு தெரியல. இப்ப நவுலவதி 6. சரோஜினி அக்கா நிக்கிறீங்களா? வரையில. சரி, அப்ப அவையோட ஒரு எல்லாம் கேட்டேன். சரி, முதலாவது ராஜினி, இரண்டாவது பத்மினி, மூன்றாவது ஏமலர், நாலாவது வாணிமோகன், அஞ்சாவது சிவமணி, ஆறாவது நவுலவதி. சரி, உங்களை அனைவரையும் அன்போடு வாழ்த்தி கொண்டு இதோ முதலாவது கேள்வி. ராஜினி அல்வான், சிவப்பு லிப்ஸ்டிக் போட இப்பொழுது தடை விதித்துள்ள நாடு எது? அமெரிக்கா, ஈரான், வடகொரியா? 2 தரம் உங்களுக்கு இந்த கேள்வி நான் சொல்லுவேன். ஏன்னா உங்களுக்கு சரியாக சில நேரம் போகாம இருக்கலாம். சரோஜினி அவர்கள், ஜெயசிமணி அவர்களும் பேர்களும் 2 பேரும் போடுறதே சரோஜினி, ஒருக்கா பொறுங்க வாரன், சரோஜினி, ஜெசி. புதிதாக இணைந்து கொண்டவர்கள் அறிமுகப்படுத்தி உங்களோட பேரை சொன்னீங்கன்னா நான் நினைத்துக் கொள்ளுவேன். சரி, முதலாவதாக வடகொரியா. ஓகே, அதே கேள்வியை மற்றவர்களிடம் கேட்கிறதா இல்லது மற்றவர்களிடம் கேட்டுட்டு சரியானபடியே சொல்லுகிறேன் என்று அறியலாம் தானே? சரி, இரண்டாவதாக பத்மினி, நீங்கள் என்ன விடை சொல்லுகிறீர்கள்? சிவப்பு லிப்ஸ்டிக் போட இப்போது தடை விதித்துள்ள நாடு வடகொரியா, அமெரிக்கா, ஈரான்? நீங்க அந்த கதை சொல்ற ஒரு விடையத்தான் சொல்றேன். என்னன்னு தெரியல. ஈரான் சொல்லி பாப்போம். ஈரான். ஓகே, சரி. அடுத்த ஆள் ஏமலர், வடகொரியா. சரியா? சரி, ஏமலர் சொல்லிட்டீங்க. அடுத்து வாணிமோகன், வடகொரியா. வடகொரியா. சிவமணி,
தெரியல, அமெரிக்கான்னு சொல்லி பார்க்கணும். அமெரிக்கா. நகுலவதி நகுலவதி சொல்லல. நகுலவதி கேட்கலையோ? சரோஜினி அக்கா, சரோஜினி அக்கா மியூட் எடுத்து போட்டு பேசுங்க. மியூட் எடுங்கோ. ராதிகாட பேர் நினைச்சு கொள்ளுங்க கடைசியா. ஆம், ராதிகா. ராதிகா வந்து சரோஜினி அக்கா சொல்லுங்க டக்கண்டு. வடகொரியா. வடகொரியா. ஜெர்சி மணிவண்ணன் வடகொரியா. வடகொரியா. ராதிகா நான் கேள்வி கேட்கலையாக்கா, அவருக்கா கேள்வி சொல்லுவீங்களே ப்ளீஸ். சிவப்பு லிப்ஸ்டிக் போட இப்பொழுது தடை விதித்துள்ள நாடு. இப்பொழுது தடை விதித்துள்ள நாடு. வடகொரியா, அமெரிக்கா, ஈரான். ஈரான். சரி, ஓகே, நன்றி. இதுல வடகொரியா தான் சரியான பதில். காரணம், இப்பொழுது அந்த பெண்கள் வந்து சிவப்பு லிப்ஸ்டிக்கை போட தடை செய்துள்ள ஒரு நாடாக பிரகடனப்படுத்தியுள்ளது வடகொரியா என்பது சரியான விடை. அறிந்து கொள்ளுங்கள். இரண்டாவது, இந்தியாவில எலக்ட்ரிக் நீங்க இப்ப மன்னிப்புடன் ஒவ்வொருத்தருகிட்ட மையஞ்சு கேள்வியை கேளுங்க. அப்படி செய்யுங்க. ஏன்னா நீங்க பேர் கேட்டு எடுத்துட்டீங்களோ, அந்த பேர் எடுத்தபடியினால நீங்க ஒவ்வொருத்தருகிட்ட கேள்விகள் இருக்கா? கேள்வியா இருக்கு. மூன்று கேள்வி. அப்ப மும்முட்டா கேளுங்க, ஒரு ஆள் ஒவ்வொரு ஆள். ஓகே, சரி. இப்பொழுது அடுத்த சுற்றுக்கு வேற. அடுத்த ராஜினியா கட்டே போங்க. ராஜினியா கட்டே போங்க. ராஜினியா. ராஜினி, உங்களிடம் தேன் மலக்கரடி. அது அந்த தேன் மலக்கரடி என்ற ஒரு மிருகம் இருக்குது. இந்த மிருகத்தின் ஒரு தன்மை பூக்களை பறிக்கிறது, இரவில் வேட்டையாடுகிறது, எதிர்த்து நிற்கும் தன்மை. தேன் மலைக்கரடி என்று ஒரு விலங்கு இருக்கிறது. கரடி என்ற ஒரு வகை. இந்த கரடி வந்து பூக்களை பறிக்கிறதா, இரவில் வேட்டையாடும் தன்மையா, மிருகங்களை எதிர்த்து நிற்கும் தன்மை இதற்கு இருக்கிறதா? பூக்களை பறிக்கலாம். பூக்களை பறிச்சு. ஓகே. இரண்டாவது, உங்களுக்கு ஜிவி பிரகாஷ் சினிமா உலகில் நுழைந்த ஆண்டு எது என்ற இப்பொழுது அவர்களுடைய குடும்பம் பிரிந்து இருக்கிறது. அதனால இந்த கேள்வியை நான் கொண்டு வர வேணும் நினைத்தேன். ஜிவி பிரகாஷ் உங்களுக்கு தெரியும், அவர் சினிமாவுக்குள்ள நுழைந்த ஆண்டு 2007, 2006, 2008. 2007 சொல்றேன் சினிமா. சரி. அடுத்த மூன்றாவது கேள்வி உங்களுக்கு, இந்தியாவில எலக்ட்ரிக் பிளையிங் டாக்ஸி வர உள்ள ஆண்டு, இப்ப அது வர போகுது 2024, 25, 26. பிளையிங் டாக்ஸி, அதாவது பறந்து கொண்டு போகக்கூடிய ஒரு டாக்ஸி வர உள்ள நாடு வர இருக்குது இந்தியாவில. அது எந்த ஆண்டு? 2025 சொல்றேன். 2025. நீங்கள் 3 கேள்விக்கும் தவறான விடையை சொல்லி இருக்கின்றீர்கள். வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அதாவது தேன் மலைக்கரடி என்ற ஒரு மிருகம் இருக்கின்றது. அது என்ன செய்யும் என்றால் தேன் கூட்டை பிடிச்சு உண்ணக்கூடிய நிலை இருக்கின்றது. அது எந்த மிருகமானாலும் எதிர்த்து நிற்கிற தன்மை இருக்குதாம். அதாவது பாம்பை கூட அது என்ன செய்யும் என்றால் அந்த பாம்போட சண்டை பிடிச்சு அதோட நச்சு இந்த மிருகத்துக்கு கொத்தினாலும் இவருக்கு பாதிப்பு இல்லாத அளவுக்கு இருக்கிறது. அதனால மிருகங்களை, சிங்கத்தை கூட எதிர்த்து நிற்கிற தன்மை தேன் மலைக்கரடிக்கு இருக்கிறதா. அதனால அதன் இயல்பு மிருகங்களையோ ஏனைய உயிரினங்களையோ எதிர்த்து நிற்கிற தன்மை இவருக்கு இருக்கிறது என்பதை நான் கற்றுக்கொண்டதை உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன். அடுத்தது, ஜிவி பிரகாஷ் இந்திய சினிமாவில் நுழைந்த ஆண்டு 2006 ஆண்டு. சரியா? அடுத்த, இந்தியாவில இப்பொழுது வர போறது எலக்ட்ரிக் பிளையும் இது 2006 ஆண்டுல தான் அமுல்படுத்த போகிறதாக அறிவித்திருக்கிறார். புதிய ஒரு கார் டாக்ஸி பறந்து கொண்டு செல்லக்கூடிய ஒன்று. இந்த 3 உங்களுக்கான விடை. நன்றி ராஜினி. அடுத்து பத்மினி. நான் தான் சரியா சொன்னா. நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். உங்களோட ஆட்சிக்கு எதிர்த்து நிற்கும் தன்மையா நீங்க சொன்னீங்கள்? இல்ல இல்ல இல்ல, முதல் சரி. வடகொரியா நீங்க சொன்னீங்க. இல்ல பகுதி சொன்னா உங்களுக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். நன்றி நன்றி. ஆனா இதுலதான் அந்த 3 கேள்வியும் கேட்டேன் நான். இப்ப பரவாயில்ல, அதுல ஒன்றும் இல்லை. இதுல தோல்வி வெற்றிக்கு அப்பால அறிஞ்சு கொள்றது. சரி, 2வது பத்மினி. இது வந்து கடைசியில இந்த இந்தியாவில பறக்கும் டாக்ஸி, எலக்ட்ரிக் டாக்ஸி வந்து எந்த ஆண்டு சொன்ன நீங்க? 2006. அதுவும் 2006? 2026. சாரி, 2026. சரி. அடுத்தது உங்களுக்கான கேள்வி. 3 கேள்வி உங்களுக்கு. விதைக்குள் ஒளிந்திருக்கும் விருட்சம் என எதை அழைக்கிறார்கள்? விதைக்குள் ஒளிந்திருக்கும் விருட்சம் என எதை அழைக்கிறார்கள்? பயறு, புத்தகம், அதிகாரி.
என்ன பயறு புத்தகமோ? புத்தகம் அதிகாரி. விதைக்குள் புத்தகத்தை சொல்லுவோம். ஒளிந்திருக்கும் விருட்சம். ஆஹ் ஒரு 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 அறிஞர் அதை சொல்லி இருக்கிறார். அப்படி அப்ப அதை நான் புத்தகத்தை சொல்லி பாக்குறேன். புத்தகம். ஓகே, சரி. இரண்டாவது, அஹ், பணப்புழக்கத்தில் உள்ள நாடுகளில் இப்பொழுது 9வது இடத்தில் உள்ள நாடு சைனா, ஹாங்காங், அமெரிக்கா. பணப்புழக்கத்துல நீங்க கேளுங்கோ கேள்விய பத்மினி, விடிய மட்டும் சொல்லுங்கோ. சேர்ந்து நாங்கள் முடிஞ்சோன்னா கதைப்பாங்க கேள்விய பத்தி. பணப்புழக்கத்தில் உள்ள நாடுகளில் 9வது இடத்தில் உள்ள நாடு 2024 இந்த தெரிவின்படி சைனா, ஹாங்காங், அமெரிக்கா. சைனா, ஹாங்காங், அமெரிக்கா. பொங்க சொல்லுவோம். ஓகே. மூன்றாவது கேள்வி உங்களுக்கு, ஆசியாவின் சிட்டி, அதாவது ஏசியா சிட்டி என்று அழைக்கப்படுவது சீனா, ஜப்பான், ஹாங்காங். ஆசியாவின் சிட்டி ஹாங்காங்க சொல்லுவோம். சரி, கட்டிக்காரு. உங்களுக்கு 3 விடையும் சரியாக சொல்லி இருக்கிறீர்கள், வாழ்த்துக்கள். நன்றி, அதாவது நன்றி. விதைக்குள் ஒளிந்திருக்கும் விருட்சம் என புத்தகத்தை தான் அழைப்பார். அது ஒரு அறிவை தரக்கூடிய பொக்கிஷமாக இருக்கிறபடியால் விதைக்குள் ஒளிந்திருக்கும் விருட்சம் அது. அடுத்தது ஆசியாவின் சிட்டி என்று ஹாங்காங். ஏனென்றால் ஹாங்காங் ஒரு பெரிய ஒரு நாடாக, அதாவது பணப்புழக்கத்துல மிக ஒரு சிறந்த நாடாக இந்த வியாபாரத்தில் இருக்கிறபடியா, பொருளாதாரத்துல அதை எடுக்கக்கூடியதாக. அதுதான் முதலிடத்துல நிக்குது எல்லாம். இல்ல, அது 9வது இடத்துல நிக்குது ஹாங்காங். சரியா? அப்ப நான் நினைக்கிறேன் ஆசியாவுக்குள்ளே 9வது. இல்ல, பேருந்து கதைப்போம். இப்ப அடுத்த வஸ்மினி, அடுத்த கடைசியில கதைப்போம். அடுத்த ஆள். சரி, அடுத்தது யார்? 3வது ஜேமலர் பாருங்களா. பூஜ் கலிஃபா. நான் நினைக்கிறேன் நீங்க கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். எந்த நாட்டின் கோபுரம்? ஒன்று கட்டார், தாய்வான், துபாய். பூஜ் கலிஃபா, துபாய். இந்த கோபுரத்தின் உயரம் தெரியுமா உங்களுக்கு? இந்த கோபுரத்தின் உயரம் 728 மீட்டர், 828 மீட்டர், 820 மீட்டர். 820. அடுத்தது, சுவிஸ் நாட்டில பிரெஞ்சு மொழி பேசுற பகுதி எது? என்னென்ன பகுதிகள்? லவுசான், பேர்ன், ஜெனீவா. சுவிஸ் நாட்டில பிரெஞ்சு மொழி பேசுற பகுதி லவுசான், பேர்ன், ஜெனீவா. லவுசான். ஓகே, உங்களுக்கு 3 கேள்வியும் சரி. சரியா? பூஜ் கலிஃபா நீங்கள் துபாய் சொன்னீர்கள், சரி. அதிண்ட உயரம் 828 மீட்டர். நான் அந்த மேல் டொப்புக்கு போய் நின்று பாக்கைகள் ஒரு கோப்பி வச்சுக்கொண்டு அதுல குடிக்க, அதான் நாங்க ஒரு மகிழ்ச்சியான இடம் என்று சொல்லுவார்கள். கோப்பி குடிக்கணும் அந்த இடத்துல என்று சொல்லுவார்கள். அப்படி வெளியால பார்க்க என்ன இது, அது எனக்கு மனதுல இப்போ நிற்கிறது. 828 மீட்டர். அதிண்ட ஃபீட்டை எடுத்துக்கொண்டோம்னா 2717 அடி என்று சொல்லுவார்கள். அடுத்தது, சுவிஸ்ல பிரெஞ்சு மொழி பேசுற இடம் ஜெனீவா. அது போல நீங்க ஒரு கேள்வி சரியாக சொல்லி இருக்கிறீர்கள். லவுசானிலும் பேசுறவைதான். ஆனா அதிக அளவு பேசுற இடமா பிரெஞ்சு? அதிக அளவா இருக்கலாம். அதிக அளவு பேசுற இடம் ஜெனீவா. சரியா? ஓகே. என்ன 3 மொழியும் பேசுற நாடு இல்ல சுவிஸ்? ஓகே. நீங்க எத்தனை விடை சொன்னீங்கன்றதை நான் சொல்லாம நீங்களே கண்டுபிடிங்க. அது சில பேருக்கு உங்களுக்கு ஏதாவது கோபத்தை உருவாக்குறது தெரியாது. அடுத்தது, அடுத்த ஆள் வாணிமோகன். வாங்க. ஹொங்கொங் நகரம், அதாவது ஹொங்கொங்க நான் இதை பற்றி ஆராய்ச்சி செய்தேன் நான் ஏதோ ஒரு கேள்விக்காக. அப்ப உடனே அதை பற்றி அறிந்திருந்தேன். இது பிரித்தானியற்ற ஆட்சிகளை இருந்த நாடு, இப்பொழுது சீனாவின் ஆட்சிகளையும் இருக்கக்கூடிய நாடாக இருக்கின்றது. இந்த நாட்டின் ஹொங்கொங் நகரத்தை எடுத்துக்கொண்டால் அந்த நகரம் மிக பிரபல்யமான நகரம். என்னத்துக்கு? சீனி கிராமம் என்று அதை சொல்லுவார்கள், கடலை கிராமம் என்று சொல்லுவார்கள், மீனவ கிராமம் என்று சொல்லுவார்கள். இந்த ஹொங்கொங் நகரத்தை இந்த 3ல எது சரியானது என்று உங்களுக்கு? ஹொங்கொங் சீனி அதிக அளவு உற்பத்தி செய்கிற இடமாக இருக்கிறதா? கடலை அதிகமாக இருக்கிறதா? மீனவ கிராமம், மீன்கள் அதிகமாக இருக்கிறது. மீனவ கிராமம் என்றால் மீன் பிடிக்கிற இது அதிகமாக இருக்கிறது. மீனை சொல்றேன். சாடின் எந்த நாட்டின் தலைநகரம்? சாடின் மெக்சிகோ, மொரோக்கோ, ஹாங்காங்.
சாடின். மெக்சிகோ, மொரோக்கோ, கொங்கோ. சாடின் எந்த நாட்டின் தலைநகர்? மொரோக்கோ. மொரோக்கோ. இன்னும் ஒன்று வரும். இன்னும் ஒன்று உங்களுக்கு சொல்லணும். கொன்றவேந்தனை பாடியவர் யார்? தமிழ்ல கேள்வி வேண்டாம்ன்றவே நான் தமிழ் எழுத்துக்களோட கேட்கல. ஆனா இலக்கிய வரலாறுகள் எங்களுக்கு தெரிஞ்சிருப்பார். கொன்றவேந்தனை பாடியவர் யார்? ஔவையார், கபிலர், வள்ளுவர். ஔவையார். ஆன கேள்வி உங்களுக்கு. ஔவையார். ஔவையார். நானே அந்த கேள்வி எடுத்துறேன்டா. கொன்றவேந்தன் தெரியாம பேர் இருக்கிறாங்களே. இல்ல பரவாயில்ல, வித்தியாசமா மிக்ஸ் பண்ணி எடுங்க. ஓகே. நீங்க சொன்னதுல வாணி, சாடின் வந்து எந்த நாட்டின் தலைநகரம்? கொங்கோங் நாட்டின் தலைநகரம் சாடின். ஓகே. சரியா? அது நீங்கள் மொரோக்கோன்னு சொன்னீங்க. அடுத்தது மீனவ கிராமம் சரியான பதில். அடுத்தது கொன்றவேந்தன், ஔவையார் சரியான பதிலை சொல்லி வாழ்த்துக்களும். சரி, அடுத்தது யார் வாரீங்கள்? சிவமணி. சரி சிவமணி, உலகில எத்தனை நாடுகளில யூனிவர்சிட்டிகள் உள்ளன? அதாவது பல்கலைக்கழகங்கள் உலகில் எத்தனை நாடுகள்ல உள்ளன? 110, 108, 107. 108. 108. ஓகே. இரண்டாவது கேள்வி, NFL, இது ஆங்கிலத்துல NFL எதை குறிக்கிறது என்று சொல்லுங்கள். அதுக்கு ஆன்சர் நான் போடுறேன். நேஷனல் ஃபுட்பால் லீக், நேஷனல் ஃபேன் லீக், அடுத்தது நேஷன் நேஷன் ஃபுட் திங்ஸ், NFL. ஆனா ஆங்கிலத்தில் தான் நேஷனல் ஃபுட்பால் லீக்க சொல்லுவார்கள், NFL. சரி, அடுத்தது ஆப்பிள எப்படி பிரெஞ்சில சொல்லுவார்கள்? ஆப்பிள பிரெஞ்சில எப்படி சொல்வார்கள்? ஒன்று பொம்பே, அடுத்தது ஹம்பே, அடுத்தது மும்பே. பொம்பே. பொம்பே கண்டுபிடிச்சிட்டியா? பொம்பே இல்ல பொம். இல்ல பொம்பே இல்ல பொம். பொம்பே. பொம். அந்த எம்முக்கு ஏக்கு சத்தம் வராதா? PO இல்ல பொம். MMA. பொம் தான் வரும். பொம்பே இல்ல. பொம்மா? நான் பொம்பே எழுதி வச்சுக்கிறேன். பொம்பே அந்த மாதிரி எழுதி. பொம். சரி, அடுத்தது சிவனி. சரியா? மூன்று உங்களுக்கு. ஆமா. இல்ல என்ன சரியா? இல்ல சரி சரி, நீங்க மூன்று வேலைக்கும் சரியானபடியே சொல்லி இருக்கிறீர்கள். உலகில எத்தனை நாடுகளில் யூனிவர்சிட்டிகள் இருக்கின்றன பாருங்க. புலா நாடு இருக்கின்றது உலகத்துல. ஆனா 108 நாடுகள்ல தான் யூனிவர்சிட்டிகள் இருக்கின்றன. அடுத்தது யார்? நகுலவதி. மாறீங்களா? சரி, நகுலவதியிடம் கேட்கிற கேள்வி. இப்பொழுது உலகத்தில இருக்கின்ற இந்த 108 யூனிவர்சிட்டிகளில் எது முதலிடம் இருக்கின்றது? ஒன்று வந்து கேம்பிரிட்ஜ், இரண்டாவது ஆக்ஸ்போர்ட், மூன்றாவது ஸ்டைன்பர்க். ஆக்ஸ்போர்ட். ஓகே. சப்போ என்றால் என்ன? இது எந்த மொழி? ஸ்பானியன், பிரெஞ்சு, ஜெர்மன். சப்போ எந்த நாட்டு மொழி? ஸ்பானியன், பிரெஞ்சு, ஜெர்மன். ஸ்பானியனை சொல்லிப்பார். பலாவின் எளியது கன்று போல, இந்த எளியது கன்று போல தென்னையின் எளியது, பனையின் எளியது எது? பனையின் எளியது எது? வடலி. கட்டிக்காரு மரவழி சொல்ல வடலி என்றதை மறந்து போய் வந்துட்டு எடுத்துக்கொண்டு வந்தேன். சரி, அது போல தென்னையின் எளியது என்னன்னு சொல்லுவீங்க? பிள்ளை. ஓகே, கட்டிக்காரு. நீங்கள் 2 விடைய சரியாக சொல்லி இருக்கிறீர்கள். ஆக்ஸ்போர்ட் தான் உலகத்தில மிக பெஸ்ட் ஆனது. அதாவது இல்ல, நான் பார்த்த இதுல கேம்பிரிட்ஜ் 2வது, ஆக்ஸ்போர்ட் அதுதானே சொன்னேன் நான். இல்ல சரி, நீங்க சொன்ன நான் சொல்றேன். ஆமா, கேம்பிரிட்ஜ் 2வது இல்ல. இப்ப 2வதுக்கு இன்னொரு கேள்வி இருக்கிறது. ஆனபடியா கேம்பிரிட்ஜ் இல்ல. இப்பொழுது 2024 தெரிவின்படி ஆக்ஸ்போர்ட் தான் இப்பொழுதும் உலகத்துல மிகப்பெரிய ஒரு யூனிவர்சிட்டியாக கருதப்படுகிறது. அதுல படிக்கிறாக்களே அப்படியோ பெருமையாக சொல்றார்கள். சரி, அது உங்களோட விடையில சப்போ வந்து என்ன சொல்லுங்க பாப்போம். பிரெஞ்சு. சப்போ இல்ல சத்தோ. சத்தோ என்றா பிரெஞ்சு.
தப்பு அ- சப்போ வேண்டா நீங்க- தொப்பி. சத்தோ சத்தோ சப்போ இல்ல சத்தோ. என்ன அதான் தெரியும், அந்த நான் அப்படித்தான் எழுதி உச்சரிப்பில வச்சிருக்கேன். வித்தியாசம். அது வந்து ஒரு தமிழ் பாட்டிலும் வருது. நீங்க சொன்ன சொல்லுப்படி சப்போ சொன்ன ஏதோ ஒன்று ஒரு பாட்டு ஆ, அந்த ஆ, யா, யா, ஒரு அது நாள் இங்கிலீஷ் அப்ப வேர்ட். சப்போஸ் அது இங்கிலீஷ் வேர்ட். அந்த இவகிட்ட கேள்விக்கு அந்த அதுதான் இல்ல அது சத்தோ சத்தோண்டா தொப்பி. சரி, இல்ல பத்மினி அது ஏதோ வந்து சொன்னவா அது போல? அது அவன- வந்து ஆமா அந்த பாட்டு வந்து காயத்ரி டிகிரி முடிச்சது ஆக்ஸ்போர்ட்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிகிரி. இப்ப வந்து கேம்பிரிட்ஜ்ல மாஸ்டர்ஸ் செய்தவா. கட்டிக்காது, வாழ்த்துக்கடா. ஓகே, அடுத்தது அப்ப நவலவதி 2 எனக்கு இருக்கா? சரியா சொல்லியிருக்கிறா. என்ன சொன்னீங்க? முடிஞ்சுதா? ஓ, உங்களுக்கு முடிஞ்சது. சரி. அடுத்த ஏசி வாரீங்களோ? ஏசி வணக்கம், வணக்கம், வாங்கோ. போர்த்துகல் மொழி பேசுகிற நாடுகளில் ஒன்று. சரியா? மொரோக்கோ, நெதர்லாந்து, பிரேசில். போர்த்துகல் மொழி பேசுகின்ற நாடுகளில் ஒன்று மொரோக்கோ, நெதர்லாந்து, பிரேசில். மொரோக்கோ. வெப்பமுள்ள கோள் எது? மிக அதிகமாக வெப்பமுள்ள கோள். வியாழன், புதன், இல்ல வியாழன், சனி, வீனஸ். அதிக வியாழன். வெப்பமுள்ள கோள் வியாழன், சனி, வீனஸ். வியாழன். வியாழன். நாசாவின் விரிவாக்கம் தெரியுமா உங்களுக்கு? நாசா NASA இந்த விரிவாக்கம் இல்ல. அது நான் அதுக்கு மறுமொழி போடையில யாருக்கும் தெரியுமென்றா அதை வச்சுக்கிறேன். சரி, அப்ப விடுவான் பேருந்துவார். சரி, இப்பொழுது நாங்கள் எழுதுவோம் இந்த குரோய்ட் சொல்லுகள். அதாவது இப்ப வாட்ஸ்அப் அதுகளில் நாங்கள் எழுதிக்க சில சொற்களை பயன்படுத்துவோம். கவனமா இருங்கோ என்றால் எந்த வேர்ட்ஸை பயன்படுத்துவார்கள்? TK, TC. TC. வெட்டிக்காது, சரியான விட. சரி, 3 சரி. நீங்கள் ஒன்று தவறான விட சொல்லி இருக்கிறீர்கள். பிரேசிலில தான் போர்த்துகல் மொழி பேசுறது. பிரேசில்ல பேசப்படுற மொழி போர்த்துகல் மொழி. வெப்பமுள்ள கிரகம் வந்து வீனஸ். சரியே, வீனஸ் புதன் கிரகத்தை வீனஸ் சொல்வார்கள். வியாழன், சனி இல்ல. அடுத்தது நீங்க சொன்ன இது TC சரியானது. அதாவது டேக்கியா. சரி, அது மாதிரி சிலர் வச்சிருக்கிறேன். என்ற ஆக்கள் சில பேர் இப்ப அப்படி சோட்ட சொல்லுவார்கள். சரி, நன்றி, நன்றி. அடுத்தது ராதிகா, நிக்கிறீங்களா? ராதிகா. உற்சாக வணக்கம் வாணியக்காக்கம், எல்லோருக்கும் உற்சாக வணக்கம். வணக்கம். சரி, இன்றைக்கு நடந்த ஒரு நிகழ்ச்சி, இல்ல நேற்று நடந்தது, இன்றைய செய்தியில வந்திருக்குது. நேற்று மெக்சிகோவில் ஒரு பெண் செல்வி எடுத்து ஒன்றோட மோதி இறந்திருக்கிறார். அது எது? பஸ், ட்ரெயின், அடுத்தது கார். பஸ். ஓகே, நீங்கள் கவிதை நீங்கள் எழுதுறீங்க. அப்ப கவிதையை பற்றின கேள்வி உங்களுக்கு கஷ்டம். அடுத்தது நன்றி. இல்ல ஒரு கேள்வி வச்சிருந்தா எழுதுறாக்கள் கண்டில்ல தானே கேட்கலாம் தானே, பார்க்கலாம், கேட்கலாமே. அதுல கேட்ட நான் என்னடா சுகமானது. பட்டு மாமி பொட்டு வைத்தார், இதில் வந்த எதுகை என்ன? பட்டு மாமி பொட்டு வைத்தார். கவிதைக்கு நாங்கள் எதுக மோன பாக்குறது. எதுகை என்றா என்ன உங்களுக்கு தெரிஞ்சா நீங்க கண்டு. எதுகை என்றால் என்ன சொல்லுங்க. பொட்டு இல்ல, இதுல வார எந்த எழுத்து இட்டன்னா டூனா. இதுல 2 எழுத்து சேமா இருக்கு. அதுல 2 ஒரு எழுத்து நீங்க சொல்லுவோம். டூனா. டூனா வராது. நன்றி. விட்டன்னா ஏனென்றால் எதுகை என்றால் 2வது எழுத்து ஒன்று வருவது எதுகை என்று சொல்லுவோம். பட்டு, புட்டு, கட்டு அப்படியா. நன்றி. நீங்க அந்த இன்னும் ஒரு கேள்வி இருக்கு உங்களுக்கு. என்ன ஒன்று மெக்சிகோ ஒன்று. சரி, உங்களுக்கு ஒரு கேள்வி நான் குறள்ல தருகிறேன். சுகமான ஒரு குறள் உங்களுக்கு தருகிறேன். பிறவி பெருங்கடல் நீத்துவர் நீத்தர் இறைவன் அடி கடைசி சரி, கிட்டத்தட்ட சொல்லி இருக்கிறீங்க. 2 விடைக்கு சரியா சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு நேற்று நடந்த
ஒரு விபத்து என்னண்டா அதை தான் ஏன் சொல்ல வேணுமென்றா செல்வி எடுக்கிறார்கள். நாங்கள் இப்படி ஒரு ட்ரெயினுக்கு முன்னால போய் எடுக்கணும்னு போட்டு இவ ட்ரெயினுக்கு முன்னால தண்டவாளத்துக்கு விட்டனுண்டா அப்படியே பிறண்டு வந்த ட்ரெயினோட அதே ட்ரெயினில் எடுக்கணுமென்றா ஆசைப்பட்ட ஒரு பெண்ணா அந்த ட்ரெயினோட மோதி அந்த இடத்திலேயே இறந்துள்ளதாக இன்றைய செய்தி தகவல். சரியா? அப்ப இது நடந்தது மெக்சிகோ நாட்டில். ஓகே, நன்றி, வாழ்த்துக்கள் நவலாக்கா. நன்றி நன்றி. அடுத்து யார் முடிஞ்சதா? அந்த மூன்று சரோஜினி அக்கா நிக்கிறா. வாங்க வாங்க சரோஜினி அக்கா. சரோஜினி அக்கா, இது ஒரு பழமொழி. எந்த நாட்டு பழமொழி? நான் ஏற்கனவே இந்த ரேடியோவிலும் இந்த பழமொழியை சொல்லியிருக்கிறேன். சொல்லியிருக்கிறேன்னு தெரியாதான் பரவாயில்ல. பெண்கள் நம் சொத்துக்கள், ஆனால் நாம் அவர்கள் சொத்துக்கள் அல்ல. சும்மா பரவாயில்ல, அறிஞ்சு கொள்ளுங்கள். பாருங்க, பெண்கள் நம் சொத்துக்கள், ஆனால் அவர்கள் சொத்து அல்லன்னு ஒரு ஆண் தான் சொல்லி இருக்கிறார். ஒன்று அலெக்சாண்டர், இரண்டாவது நெப்போலியன், மூன்றாவது எடிசன். பெண்கள் நம் சொத்துக்கள், ஆனால் நாம் அவர்கள் சொத்துக்கள் அல்ல. அலெக்சாண்டர், எடிசன், நெப்போலியன். சரியா தெரியல. அலெக்சாண்டர் சொல்லிட்டான். ஓகே, அடுத்தது. இப்ப உலகத்துல 2வது பெரிய யூனிவர்சிட்டி எது? 2வது பெஸ்ட், அதாவது மிக அதாவது பெஸ்டண்டா நாங்கள் சொல்றோம் மிக சிறப்பான ஒரு திறமையான யூனிவர்சிட்டியாக இன்று 2024 போற்றப்படுகிறது. 1வது இடத்துல இருக்கிறது ஆக்ஸ்போர்ட், 2வது இடத்துல இருக்கிறது கேம்பிரிட்ஜ், அடுத்தது ஜெர்மனியின் முன்ஷன், 3வது ஸ்டைன்பர்ட். 3வது சொன்னீங்க? ஸ்டைன்பர்ட், யூகே, யுஎஸ்ஏ, அமெரிக்கா. டன்ஸ்டெட்டா இருக்கும். இல்ல இல்ல, அது அந்த கேள்வி யார்கிட்ட கேட்டது? இவன்ட சரோஜினி. அது நான் வந்து என்னென்றால் அந்த சொன்னவா அது பிள்ளை யுஎஸ்ஏ தான். சரி, அவ அது திரும்ப சொல்லிட்டாரு நவலாறுகள். இல்ல இல்ல, ஸ்டாட்ஃபோர்ட், ஆக்ஸ்போர்ட் ரெண்டும் சொன்னா. அடுத்தது வந்து முன்ஷன், எங்கட ஜெர்மனியின் முன்ஷனை சொன்னா. நீங்க எது சொன்னீங்க? ஓகே, அமெரிக்கா. சரி, அடுத்தது ரெட் பிளானெட் என்று சொல்றது எது? சிவப்பு நிற பிளானெட் எது? ஒன்று மார்ஸ், ஜூபிட்டர், சட்டர்ன். அது மார்ஸ் தான் சொல்றேன். ஓகே, அமெரிக்காவில. சரி, அடுத்தது அடுத்தது எந்த படத்தின் மூலம் திரைப்படத்துறைக்கு ஜிவி பிரகாஷ் வந்தார்? எந்த படத்தின் மூலம் இவர் திரைத்துறைக்கு வந்திருக்கிறார்? ஒன்று முடியத்தான் வச்சுக்கிறேன். அடுத்த பேரை போடணும் இல்ல உங்களுக்கு. 3 சொல்லுங்க பாப்பா, நீங்க விட சொல்லாம. இல்ல அவருக்கு தெரியாது. நீங்க 3 சொல்லுங்க, அவருக்கு கட்சிங்களை சொல்லட்டும். இனி நான் படத்தை சும்மா 2 படத்தை போடுங்களேன். இப்ப அவர் 2 இல்லாம 2 பேரை போடுங்களேன். இப்ப அது தெரிவு இருக்கல்ல உங்கள்கிட்ட, விட இருக்குத்தானே? விட இருக்குது. மற்றவர்கள் நடிச்ச 2 படத்தை போட்டு விடுங்களேன். அந்த தாஜ்மஹால், அடுத்தது வெயில், அடுத்தது கர்ணன். நான் தாஜ்மஹாலை சொல்லிப்பேன். சரியா தெரியா? சரி, இப்ப நீங்க 3 கேள்விக்கும் சரியான பதில் சொல்லி இருக்கின்றீர்கள். ஸ்டாட்ஃபோர்ட் என்றதுதான் பல்கலைக்கழகங்களில 2வது சிறப்பான ஒரு பல்கலைக்கழகமாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது. 2வது இடத்துல. இதற்கு முதல் கேம்பிரிட்ஜ் இருந்தது. இப்பொழுது இந்த 2024 அமெரிக்காவின் பல்கலைக்கழகமாக அது முன்னுக்கு வந்திருக்கிறது. அடுத்தது ஜிவி பிரகாஷ் எந்த திரைப்படம் மூலம் வந்தவர்டா? வெயில் என்ற திரைப்படத்தின் மூலம் தான் வந்திருக்கின்றார். இல்ல அது அறிமுகமா அல்லது என்ன சொல்ல வரீங்க? அறிமுகமானது திரைப்படத்துறைக்கு வந்தவர். வெயில் அவர் நடிக்கல. அவர் போட்டிருக்கீங்க 2006ஆம் ஆண்டு வெயில்ல நடிச்சது 2 பேர். ஒருத்தர் வந்து
தெரியுமா உங்களுக்கு? ஓ எனக்கு தெரியா. நான் இவன் நடிக்க சிலவளை இசையமைச்சார் என்னன்னு தெரியும். நான் வெயிலாக நடிக்க இல்லை, நடித்தவர் தான் போட்டிருக்கிறேன். திரைப்படத்துறைக்கு வந்தவர். சில நேரம் நீங்க இசையமைப்பு சொன்ன தான் மாதிரி இல்லை இசையமைப்பா இருக்கலாம் தானே. இசையமைப்பாளராக தான் இருந்தவர். அதை சொல்லியிருக்கேன். நான் அதை தேடுறேன். வெயில்ல முதல் முதல் நான் பார்க்குறேன். திரைப்படத்துறைக்கு வந்தவர் என்று தான் போட்டிருக்கேன். ஆனால் திரைப்படத்துறை அது இசையமைப்பு துறை தான். அந்த துறை இசையமைப்பு எழுதி இருக்கலாம், பாடல்கள் அப்படியே தான் வந்திருக்கலாம். அவர் இசைதான் கூட செய்தார். பாடல் எழுதுறதை விட இசைதான். இசைதான் கூட செய்தார். இப்ப பிட்டடியில தானே 2006 தானே அவர் சினிமாவுக்கு நடிக்க வந்து கடைசியா இப்ப குடும்பம் பிரிஞ்சு இருக்கிற அளவுக்கு இருக்குது. சரோஜினி அக்கா ஒரு கேள்விக்கு 2 கேள்விக்கு பதில் சொல்லி இருக்கிறீங்க. சரியா? சரி, ஆமாம். வாணி என்ன இன்னும் இருக்குதா நேரம்? நேரம் இருக்கு, கேள்வி இருந்தா கேளுங்க. வாரம் அடுத்த கேள்வி நேரம் இருக்கு. இவ்வளவு கேள்வி தான் வச்சிருக்கிறேன் நினைக்கிறேன். கோமநாதன் கேள்வி இருந்தா கேளுங்க. அந்த இதுகள்ல வச்சுக்கிறேன் வாணி, இந்த எழுத்துக்கள்ல. இந்த தமிழர்களுக்கு எங்களுக்கு பிரச்சனை இல்லை, எவ்வளவு தமிழ் தெரியுதுன்னு பார்ப்போம். அது வேண்டாம் என்று சொன்னதால எனக்கு தமிழ் தான். இல்ல அது நேவி சாண்டி தான் அத ஃபுல்லா இல்ல இல்ல ஃபுல்லா வேண்டாம் என்று சொன்னவ இல்ல அதுக்குள்ளே வராம என்று சொல்லி நீங்க அறியத்தானே. மொழிக்கு இறுதியில வர்ற எழுத்துக்கள் எத்தனை பாப்பா? இது தமிழ்ல நீங்கள் அறிஞ்சு கொள்ளலாம். உங்கள் மொழிக்கு இறுதியில் வர்ற எழுத்துக்கள் 20, 90, 30. மொழிக்கு இறுதி கடைசியில வார்த்தை இறுதியா வர்றதோ. ஓ இப்ப இன் மற்றது இல் அப்படியான எழுத்துக்கள் முன்னுக்கு வராது. பொட்டு வச்ச எழுத்து முன்னுக்கு வரா, ஈ அதெல்லாம் முன்னுக்கு வராது. அப்படியான எழுத்துக்கள்ல எத்தனை எழுத்துக்கள் மொழிக்கு இறுதியில வரும்? 30, 20, 90. 20 எழுத்து. சரி கட்டிக்காரு. இப்ப பொதுவாக கேட்போம். சரியான சொல்லு. மொழிக்கு முதல்ல 100 எழுத்து வரும், பின்னுக்கு 20 எழுத்து வரும். இப்ப கானா மானா அதுகள் எல்லாம் மொழிக்கு முன்னுக்கு வரும். இந்த இன்னன்னா இல்லன்னா அதுகள் எல்லாம் மொழிக்கு பின்னுக்கு வரும். ஆனா சில நேரம் அந்த காலங்கள் அறியாட்டி இப்ப நாங்கள் அறிஞ்சிருக்கிறது எல்லாம் தான் 20 எழுத்துக்கள் பின்னுக்கு வரும். வடக்கில் இருந்து வீசுற காற்று, எங்களுக்கு அந்த காற்றுகள் பற்றியும் எல்லாருக்கும் தெரியாது. சில நேரம் மாறி சொல்லுவோம். வடக்கில் இருந்து வீசும் காற்று தென்றல், கோடை, வாடை. வாடை சரியான விட. வடக்கு வாடை, வாடை காற்று. சரி, தென்றல் காற்று எங்க இருந்து வீசும்? தெற்கில் இருந்து வீசுற காற்று தென்றல் காற்று. அந்த தென்றல் காற்று தான் எங்களோட உடம்புல பட எங்களுக்கு நல்ல ஒரு மகிழ்ச்சியாக இருக்கிற காற்று அந்த காற்று தான். வாடை காற்று கொஞ்சம் குளிரை கொண்டு வரக்கூடிய காற்றாக இருக்கும் அந்த காலம். அடுத்து இன்னும் ஒரு கேள்வி வச்சிருந்தேன் நான், பொதுவானது. ஜிவி பிரகாசம் கண்டுபிடிச்சிட்டீங்களா ஜெயமலா அவர்களே? ஓகே போடுங்க பார்க்கலாம். ஜிவி பிரகாஷ் போடுங்க. இந்த ஔவையார் காலத்துல வாழ்ந்த ஒரு புலவர், ஔவையாற்ற காலத்துல வாழ்ந்த புலவர். 1 காளமிக புலவர், 2வது ஒட்டக கூத்தர், 3வது தாயுமாந்தர். யார சொன்னீங்க ஜெயமலர்? முதலாவது நீங்க சொன்ன புலவர் ஒட்டக கூத்தர். இல்ல இல்ல, முதலாவது காளமிக புலவர். காளமிக புலவர். சிவமணி என்ன சொன்னீங்க? இல்ல ஏன் அதை சொல்றேன் என்றால் இந்த ஔவையார் காலத்துல ஒட்டக்கூத்தரும் ஔவையாரும் ஒரே காலத்துல வாழ்ந்த புலவர். அது என்னத்துக்கு நான் அந்த வரலாறு சொல்லணும்னா, ஔவையார் பெண் புலவர்கள்ல சிறந்த புலவர். நீங்க யோசிச்சு பாருங்க, அந்த காலத்திலேயே அறிவுள்ள ஒரு பெண். அவரை எடி என்று சொல்ல வேணும் என்று ஒட்டக்கூத்தருக்கு ஒரு ஆசை. அப்ப அவர் என்ன செய்கிறாருன்னா, எப்போ ஒரு பாடல்ல 2 பேரும் பாடுற புலவர் தானே. அப்ப பாடலால இவ எடி என்று சொல்றோம்னா, இவர் ஒரு இடத்துல ஒரு சபையில 4 அடி பந்தல் அடி என்று ஔவையார ஒரு இடத்துல சொல்லிட்டார். 4 அடி பந்தல் அடி நீ அடி என்று சொல்லிட்டார். அப்ப ஔவையாருக்கு போய் கோபம் வந்துட்டது. அவ உடனே என்ன இவன் நெடி என்று சொன்னதானே என்று ஒட்டக்கூத்தர். ஏன்னா அவருக்கு இது என்னை விட செருக்கும் இந்த புலவர் ஔவையார் என்று அந்த ஒரு போட்டி அந்த காலங்கள்ல இருக்கிறது. உடனே ஒட்டக்கூத்தர் உடனே ஔவையார் என்ன செய்தாருன்னா, இவர் இப்படி தன்னை பார்த்து பாடிட்டாருன்னொன்னே இவர் முட்டமேல் கூறியே மூவேந்தர் காலத்து வந்த புலவர் நீ
அந்த அவரை நீ ஒரு பேயே நாயேன்ற அந்த பாடலாலேயே அவர் சொன்னவர் ஔவையார். அதனால இவர்கள் 2 பேரும் ஒரே காலத்துல வாழ்ந்த புலவர். உடனே ஔவையார் பாடலாலேயே அவருக்கு அடி கொடுத்தவர். காலமிக புலவர் வசை பாடுவதில் வல்லவர். ஒரு புலவர் பாடி போட்டு போக உடனே வசை பாடல்களால உடனே சொல்லுவார், அந்த பாடல் இப்படி இருக்கணும், அந்த பாடல் இப்படி இருக்கணும் என்ற ஒரு செருக்கில சொல்ற புலவர் தான் காலமிக புலவர். அது நாங்கள் ஔவையார் கன ஔவையார் இல்ல வாழ்ந்தவை அந்த காலத்துல. ஆனா ஔவையாரும் இருக்காம், பெண் ஔவையாரும் இருக்காம். ஆனா கனகால ஔவையார் இருக்கணும். முருகன் காலத்துல ஔவையார் இருக்கிறார். அதுக்கு பிறகு ஔவையார் எனக்கு இந்த அன்னை கோவில் அதுக்குள்ளேயும் ஔவையார் வாரு. 7 ஔவையார் இருக்கிறது. நான் முதலாவது வந்த அந்த 6ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஔவையாரைத்தான் சொல்றேன். அவர் தான் இந்த காலத்து ஒட்ட கூத்தரோட வாழ்ந்த கால புலவர்கள். அவர் தான் கொன்றவேந்த நாத்திசூடி மூதிர போன்ற நூல்களை இயற்றியவர். அதெல்லாம் அவர் அந்த ஔவையாரை நாங்க மறந்து. வெயில் படத்துல நடிச்சவங்க வந்து பரத்தும் பசுபதி என்றவர் வரும். அப்ப இல்லையா பாக்கவா? இவர் நடிக்க இல்ல. திரைப்படத்துறைக்கு வந்தது என்றால் அப்ப சில வேலை இசையமைப்பாரு தெரியல. நடித்தவர் என்று போடையில திரைப்படத்துறைக்கு இவர் வந்த படம் எது? அறிமுகமான படமா இருக்கலாம். இன்னும் ஒன்றுல வாசிச்சிருக்கிறேன். இப்ப உடனே ஞாபகம் இல்லை. நேற்று இரவு வாசிச்சதுலதான் அதை இருக்கிறது. அடுத்தது இந்த கேள்விகள். இப்பொழுது இந்த இதை நீங்களும் அறிஞ்சிருக்கணும். இப்ப இந்த ஷார்ட் வேர்டுகளை வந்து இப்பொழுது பாவிக்கிறார்களே என்று கேட்டா, இப்ப ஆங்கிலத்தை இப்ப எழுத மாட்டேன். ஒரு யூனிவர்சிட்டியில இருந்த ஒரு பிள்ளை உடனடியாக ஒரு மீட்டிங்ல இருக்குது, டக்குன்னு அம்மா கேட்கிற கேள்விகளுக்கோ அல்லது என்னன்றோ உடனடியாக சின்ன சொற்களில பதில்களை சொல்லுகிறார்கள். இப்ப 2MRW என்று போடுவினா. இப்ப நாளைக்கு நான் வாரன், இன்றைக்கு நீ வா அல்லது மாலை வா இப்படி என்று நாங்க சொல்றத சுகமாக 2MRW என்றா என்ன? 2MRW ஆங்கிலத்திலேயா இதுகள் எல்லாம் பிரச்சனை இல்லை. நானே பாவிக்கிறேன். இப்ப இந்த சொற்கள் சொல்லுங்க. இல்ல முந்தி ஷார்ட் ஹேண்ட் டைப்பிங் ஷார்ட் ஆகுது ஆங்கிலம். இப்ப எஸ் என்றதுக்கே வை தான் போடுவினம். எஸ் ஓகேன்றது கே. 2MRW. ஆனா உண்மையா அறியுங்கோ. ஏன்னா எனக்கு இதுவரையில 5 பேர் இப்படி போட்டுட்டீங்க. இல்ல அவ்வளவுக்கு பஞ்சு. இப்ப சகோதரியே சகோண்டு போடுகிறார்கள் தானே, அப்படி ஒன்று இல்ல. சகோதரி தான் அம்மான்றத மாண்டு போடுகிறாரு. மாடா அது இப்ப கிட்டத்தட்ட 6 வருடங்களுக்கு முதல். இல்ல இதெல்லாம் பஞ்சின்ற குணம் அப்படி ஒன்று இல்ல தானே தமிழ்ல. அப்படி அடுத்த சந்ததிக்கு தமிழ் குறைய போகுது. அது போல தமிழ்ல படிச்ச நாங்களே சகோதரி போடுறோம். தரிய தானீனா அல்லது அது அப்படி போட சொன்னேன். இப்ப நான் நிலாமுற்றத்தில இருக்கேன். இப்ப கிட்டத்தட்ட 6 வருடம் அந்த அவர் நிறுவனர் சொன்னார், நீங்கள் சகோதரி சகோண்டு போட்டு எழுதினாலே அப்படி வராது. தமிழ்ல நாங்க அப்படி எழுதுறதுல தானே சகோண்டு சகோதரர் அல்ல சகோதரி. அந்த முகநூல் அந்த குடும்பங்கள்ல பஞ்சு குணத்துல வந்த பின்னதான் அது. எல்லாருமே இப்ப நீங்க பாருங்க, ஒரு இது ஒரு வாழ்த்தை போடைக்கே இவ்வளவு சுருக்கமா போடுறோமோ அந்த அளவுக்கு எங்களுக்கும் அந்த பஞ்சு வந்துட்டு தானே எல்லாருக்கும் அந்த டக்கண்டு. சரி, இப்ப 2MRW நீங்க இங்க அவசரத்துல இப்ப ட்ரெயின்ல போய்கொண்டு இருக்கிறீங்க. அப்படியான இந்த வேர்ட்ஸுகளே நாங்க வச்சிருக்கிறோம் வந்துட்டு தானே. இப்ப டுமாரோவை சொல்றது 2MRW. டுமாரோண்டா 2MRW டுமாரோ என்று சொல்லி நம்ம இப்ப அன்னைக்கு கனவேர் பயன்படுத்தினோம். உங்களுக்கு எல்லாம் எழுதி நம்ம இப்ப வாரீங்களா டுமாரோ அண்டா அப்படி இந்த 2MRW அப்படியே போட்டு அப்படி இப்ப டெலிபோன்ல எவ்வளவோ இது இருக்கு. நீங்க ஒருக்க அது டுமாரோண்டு அடிச்சீங்கண்டா பிறகு டுமாரோ தானாவே வந்து நீங்க உடனே அமர்த்தவே டுமாரோ வந்துடும். அப்ப அமைக்கலாம். அது கணக்கு எழுதணும் மட்டும் இல்ல. நீங்க சும்மா அப்படி வந்துட்டு நாங்கள் இப்ப இமெயில் அட்ரஸையும் நாங்கள் இமெயிலுக்கு டக்குன்னு கிளிக் பண்ண உடனே எங்களோட பேரை என்ன நவுலாண்டு வந்துடும். உடனே அங்க பின் நம்பர் கொடுங்கோன்னா அப்ப அந்த சிலது அப்படியே மெமரி பண்ணி வைக்கிற வழியா வந்துடுது. ஒருக்கா ஹாப்பி பர்த்டே அடிச்ச மாட்டா நாங்கள் எயிட் அடிக்க ஹாப்பி வந்துடும். உடனே அமத்தல தமிழ்ல வராது, இங்கிலீஷுக்கு முதல் எழுத்து இல்ல தமிழ்லயும் வரும். நான் பிறந்த நாள் வாழ்த்து இருக்கு பீனா பீனா போட்டோம்னா பிறந்த வரும். இல்ல இல்ல எனக்கு தமிழ்ல வராது. ஆனா இங்கிலீஷ்ல எக்ஸ்டெண்ட் அடிக்க டக்குனு ஹாப்பி என்று வரும். இல்ல எனக்கு தமிழ்லயும் வரும். ஆனா அப்படி செய்யலையாக மற்றது நீங்க டுமாரோ அடுத்தது வரணும். என்ன எம் வரும்
எம் வந்து ரெண்டு எம் டுமோரோ RW ரோ டுமோரோ அது 2 தான் 2 RW நீங்க பாருங்க சில பேர் போடுறாங்க விளங்கேலின்னு பெனரும் டபிள்யூவும் வருது கடைசியா. இப்ப குட் மார்னிங் GM போடுகிறார்கள். என்னண்டு GM குட் மார்னிங். குட் மார்னிங்க்கு RM போடுறவையா இல்ல அநேகமா இப்படிதான் போட GM. அப்ப மண்டே கொடுக்கணும். என்னடா GM போட்டுக்கிறாருடா அது குட் மார்னிங்கா. சரி இப்ப குட் நைட்டுக்கு அப்படி எழுதினா இப்ப ஷோர்ட்டா குட் நைட் GT போர்டு வரல இருக்கு. அதே ஜி நைட் நைட்டுக்கு என்னண்டு போடுங்க. NT என்றுதான் போடினோம். NT குட் நைட். NT எப்படி வரும்? G அதானோ அந்த குட் GOOD. அப்ப GNT வரும் அப்படியேண்டா. குட் வர்த்தானே வேணும் குட் நைட்ண்டா. இல்ல நைட் அண்ட் சில பேர் குட் நைட் போடுவாங்க நைட் அண்டா. GNT அதான் குட் நைட். GNT குட் நைட். அது சுருக்கமா. அடுத்தது இப்ப லண்டன் ஆக்களுக்கு தெரியும் UCL இந்த யூனிவர்சிட்டி லண்டன்ல இருக்குது. சரியா கேள்விப்பட்டீங்களோ வானே லண்டன் சென்டருக்குள்ள இருக்குது. பத்மினி கேள்விப்பட்டிருப்பியா? எங்கட மகள் வாரகிழமை வாரா அந்த இடத்துக்கு. இந்த யூனிவர்சிட்டி எத்தனையாவது இடத்தில் இருக்குது? எத்தனையாவது இடத்தில் இருக்கு? 10வது 7வது லண்டனில லண்டனில இப்ப இருக்கிறது 3வது 2வது 5வது 5 இருக்கணும். இம்பீரியல் லண்டனில மிகப்பெரிய யூனிவர்சிட்டி அமைது. நாங்க சொல்லுங்க 3 5 7. நான் 5 எடுத்து சொல்லி பாக்குறேன். இல்ல 2வது இடத்துல இப்ப இருக்குதா லண்டன்ல UCL. 3வது இடத்தை தான் கேம்பிரிட்ஜ் வந்திருக்கு. கேம்பிரிட்ஜ் இருந்தது லண்டனில. உலகத்தில 9வது இடத்துல இருக்குதா உலகத்தில. UCL என்ன இதுக்கு அந்த இந்த யூனிவர்சிட்டியின் பேரை சரியா சொல்லுவீங்களா? நான் அடுத்த முறை சொல்றேன். எனக்கு அந்த UCL என்ற பேரை வடிவ தெரியும். தெரியுமா உங்களுக்கு? நடுவலும் UCL எல்லாரும் UCL அது வந்து அப்படின்னா இந்த UCL சொல்றது சும்மா அப்ரிவேஷன் மாதிரி. என்ன சொல்லு. சரி வா அடுத்த கேள்வி. ஓகே அடுத்தது இப்பொழுது ஐரோப்பிய இதை நாங்க பார்ப்போம் கடைசியில. இப்ப ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளுக்குள்ள உதவந்தாட்டம் வந்திருக்கிறது. இப்ப நடக்க போகுது. EM என்று சொல்லுவார்கள். EM என்றா யூரோப்பியன் மன்ஷாப்ட். சரியா? அப்ப இந்த EM விளையாட்டு எந்த நாட்டில் நடைபெறுவது? சொல்லுங்க. EM வரப்போகுது இப்ப ஜெர்மனி. யூனிவர்சிட்டி காலேஜ் லண்டன். சரி சரி ஓகே ஓகே யூனிவர்சிட்டி காலேஜ் லண்டன். ஓகே ஃபர்ஸ்ட் லெட்டர்ஸ். எனக்கு மகள் இது சொன்னவா நான் அதை கொப்புக்குள்ள வைக்கிறேன். சரி அடுத்தது இப்பொழுது EM எந்த நாட்டில் நடைபெறுகிறது? ஜெர்மனி. சரியான விட. சரியா? ஜெர்மனியில எப்போது நடைபெற இருக்கிறது தெரியுமா? நீங்க டக்குன்னு அடிச்சு இப்ப நடக்க போது அடுத்த கிழமை. சொல்லுங்க அடுத்த கிழமை ஏதோ 15ஆம் தேதி 14 ஜூன் இங்கு வர இருக்கிறது ஃபுட்பால். சரி எந்த நாடு முதலாவதாக விளையாட இருக்கிறது? எந்த நாடு முதலாவதாக விளையாட இருக்கிறது? ஐரோப்பா நாடுகளில் உள்ள 2 நாடுகள் தான் விளையாட போயிடும். அப்ப எந்த நாடு முதலாவதாக விளையாட இருக்கிறது? எங்கட நாடு சொல்றேன். சரி அடுத்தது அதோட பார்ட்னர் அவரும் அந்த பார்ட்னர் இருப்பார் பக்கத்துல பிரான்ஸ் இருப்பார் இருக்கும். சரி பிரான்ஸ். ஜெயமலர் எனக்கு ஜெர்மனும் அந்த ஜெர்மனோட சேர்ந்த நாடுகள் தான் கவனிக்கல இந்த முறை. அதுல பெருசா பாக்குறதுக்கு ஒழிக்கிறது இல்லை அதெல்லாம் தெரியல. சிவமணி ஜெர்மனியோட சேர்ந்த ஒரு நாடு தான் நினைக்கிறேன். நல்லா அடிப்பாங்களே என்ன ராஜினி நீங்க ஜெர்மனியில அறிய இல்லையா?
இல்ல நான் பார்க்கலையே. சரி, இப்ப ஒரு உதவந்தாட்டம் நடக்கிறதா இருந்தால் எந்த நாட்டுல நடக்கிறதோ அந்த நாடுதான் முதல் விளையாடு. அந்த நாடு ஜெர்மனியும் ஸ்காட்லாந்து. வாணி லண்டன் சொன்னபடியே நான் ஸ்காட்லாந்து லண்டன் இதழுக்கு கிட்டத்தானே என்றபடியே அதை எடுத்துக்கொள்றேன். ஸ்காட்லாண்டும் ஜெர்மனியும் தான் முதல் விளையாட இருக்கிறார்கள். ஏனென்றா இந்த நாட்டில நடக்கிறதோ அந்த நாடு தான் முதல் விளையாடுன்றதை நீங்க எடுத்துக்கொள்ளலாம். அடுத்தது எத்தனை மன்ஷாப்ட் இந்த விளையாட்டு போட்டியில இந்த உதவந்தாட்ட போட்டியில பங்கு பெற்ற இருக்கிறார்? சரியான விட சொல்ல என்ன சொல்றீங்க? 20க்கு மேல. 14 இல்ல 20க்கு மேல நாடு சொல்றீங்க. எத்தனை நாடுகள் இதுல பங்கு பெற்ற இருக்கிறார்? 22. சரோஜினி அக்கா சொல்லுங்க. 24. கட்டிக்காரு சரியான விட. 24 நாடுகள் பங்கு பெற்ற இருக்கிறார். இது பொதுவாக இப்ப நாங்கள் இதற்கு அறிந்த செய்திகள் தானே. அப்ப உங்களுக்கும் அதை அறிய வைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கட்டும். வாணி, இவ்வளவு தான் என்னிடம் இருந்த கேள்வி போல இருக்கு. நான் கொண்டு வருவோம். சூப்பர், வாழ்த்துக்கள். ஆனால் கேள்விகள் செய்திருந்தீர்கள். மிக்க நன்றி அக்கா. இது அந்த கேள்விகள் யாராவது ஏதாவது சொல்ல போறீங்களா? ஏதாவது உங்களுக்கு டவுட்டா? இப்ப அந்த ஜிவி பிரகாஷ் அதை நான் பாக்குறேன். வேற ஏதாவது சொல்ல? அந்த மணி கேள்வி கேட்டுறீங்க தானே பத்மினியார்கிட்ட? காசு காசு கேள்விக்கு காசுண்டே இது எது கூட பணப்புழக்கம் உள்ளது கொங்கம். என்ன மீனிங்ல பணப்புழக்கம் அங்க பணம். கொங்கம் வந்து ஒரு பொருளாதாரத்துல முன்னேறிய ஒரு நாடு. கூடுதலாக இப்ப ஐரோப்பா நாட்டில் எடுத்தீங்கன்னா லுக்சம்பர்க், அதுதான் காசு உள்ள நாடு. நீங்க அங்க போனீங்கன்னா பேங்க் தான் கூட இருக்குது. அப்ப அந்த பணப்புழக்கத்துல அதிக அளவு, அதாவது பணம் புழங்கி கொண்டிருக்கிற அதிக அளவுல அந்த ஒவ்வொரு தரப்பட கூடுதலான அந்த கொண்டு செல்லுற, அதாவது அங்க வந்து அந்த பணங்களை வேண்டி கொண்டு செல்லுற அந்த தன்மை அந்த பொருளாதாரத்துல முன்னாடி 9வது இடத்துல கொங்கம் இருக்குதான். இங்க லுக்சம்பர்க், ஜெர்மனி, அதான் ஜெர்மனி அந்த ஐரோப்பிய நாடுகள்ல நல்ல பெரிய பேங்குகள், சரியான காசு உள்ள ஒரு இடமாக இருக்கிறது. அடுத்து இந்த கொண்டு படிச்சன், அதாவது சுவிஸ்ல எங்களுக்கு தெரியும் ஒரு ஹோட்டலின் விலை சரியான விலையா இருக்கு. ரிச்சான ஹோட்டல, நார்மலான ஹோட்டல். அதுபோல அரபு எமிரேட்ஸ் நாடுகள்ல ஒரு நாடு அந்த தரத்துக்கு ஏற்ற ஹோட்டல், விலை கூடிய ஹோட்டல்கள் உள்ள நாடாக இருக்கிறது. அது எது சொல்லுங்க? துபாயா தான் இருக்கும். கட்டிக்காது. துபாய் தான் இந்த சுவிஸின் அளவுக்கு விலை கூடின ஒரு ஹோட்டல உள்ள நாடு உலகத்துல. துபாய் சாதாரண ஹோட்டலே போய் பார்த்தா அழகாகத்தான் இருக்கும். அதுக்கே இவ்வளவு காசு யோசிப்போம். பத்மினி கமலா, நீங்க சரோஜினி அக்காட்ட ஒரு கேள்வி கேட்டீங்க தானே, 2வது யூனிவர்சிட்டி உலகத்துல இது கேட்டீங்க. என்னன்னு சொன்னீங்க? அமெரிக்காவில உள்ள ஸ்டாட்ஃபோர்ட், என்ன சரியா சொல்லுங்க? ஸ்டாட்ஃபோர்ட், ஸ்டைன்பர்ட் இல்ல ஸ்டாட்ஃபோர்ட். அது நான் நினைக்கிறேன் அமெரிக்காவில கலிபோர்னியாவில ஸ்டான்ஸ்டெட். கலிபோர்னியாவில அது ஸ்டான்ஸ்டெட். கலிபோர்னியாவில தான் நினைக்கிறேன். கலிபோர்னியாவில அதான் ஸ்டான்ஸ்டெட். சரி, அமெரிக்கா தான் அது. சரி, ஆமா, ஸ்டான்ஸ்டெட். வேற என்ன நீங்க எழுதி வச்சிருக்கீங்களா? நான் நினைக்கிறேன் அவ வந்து அந்த பதில் சொன்ன மாதிரி இருக்குதுன்னு நினைக்கிறேன். சரியா தெரியல. அமெரிக்காண்டோ? சரி, இதுல அமெரிக்கான்னு சொன்னவா? சரி, பரவாயில்ல. நான் ஏனண்டா நீங்க இதை அறியறதுக்காக தானே. என்ன ஏமல இதுல வந்து, ஆனா உண்டு, நான் ஒரு போட்டி வச்சு பரிசு கொடுப்பேன் உங்களுக்கு. ஆனா இந்த நிகழ்ச்சியில இல்ல, வேற ஒரு நிகழ்ச்சியில நான் செய்யலாம் இருக்கிறேன். அது இப்ப இல்ல, ஒரு காலம் செய்யலாம். இப்ப சீனா கொங்கம் வந்து இப்ப சீனாவுக்கு தான் போயிட்டு சீனா தானே இப்ப தனி நாடா இயங்குதா? இப்ப இல்ல, பிரித்தானிய ஆட்சியும் இருக்குது, ஆனா சீனாவின் ஆட்சியும் இருக்குது இப்ப. ஆனா இப்ப சீனா தான் அதை முற்று முழுதாக கட்டுப்பாடுக்குள்ள கொண்டு வந்திருக்கு. இங்கிலாந்து வந்து விட்டுட்டு தான் சொன்னேன், ஃபுல்லா விட்டுட்டது. ஆனா இங்கிலாந்து சில ஆட்சி கூறுகள் இருக்குதான் அதுக்குள்ள. ஆனா அது ஒரு தனி அரசாங்கமா இயங்குறவடைய உலகத்துல விலகூடின நகரங்கள் இருக்கல்லோ, அந்த காணி வேண்டாம், அதுல கொங்கம் தான் முதலிடத்துல இருக்குதான். 18 ஏதோ ஒன்று சொல்லிச்சு நம்ம அந்த அதுண்ட ஒரு பெருமதியான சரியான விலை கூடின நகரங்கள் தான். நாங்க நகரங்கள்ல முதலாவது கொங்கம், 2வது
என்னுடைய தங்கச்சி அங்க இருந்தவா, இந்த லண்டன்ல இருக்கிற தங்கச்சி அங்க இருந்தவள். அப்ப அவ சொன்னவள் அந்த கொங்கொங்க பற்றி ஒரு சொல்லிக்கலதான் அந்த நாட்டை பற்றி தேட வேணும் என்று எனக்கு இருந்தது. நல்ல விலை கூடினாலும் மீனவ கிராமம் அண்டு இந்த மீன்கள் கூடுதலாக அங்க பிடிக்கப்படுற நிலையும் இருக்குது. மீனவ கிராமம் அது நான் தொப்பியோட நிப்பாரு அன்னையம்மா. வெயில் வெப்பமுள்ள இடம் அது மாதிரி அப்படியே தொப்பி தலையில இருக்கும். அதானே அநேகமாக இந்த பேங்க்ல வேலை செய்கிறார்கள் கூடுதலாக ஹொங்கொங்கில போய் வேலை செய்துட்டு வாரவே. ஏனென்றா அங்க அந்த நுட்பங்களை சீனாக்கள்ல தான் இப்ப ஆட்சி செய்யணும். அந்த நுட்பங்களை அறியக்கூடிய வாய்ப்பு அங்க இருக்குன்னு ஒரு இருந்த ஒரு பேங்க் மேனேஜர் இருக்கிறார். அவர் ஹொங்கொங்கில போய் அந்த ஹொங்கொங்க தனக்கு நல்லா பிடிச்சு கொண்டது. நல்ல வெப்பமுள்ள நாடு, காலநிலை நன்றாக இருக்கின்றது, சரியான விலை கூடின. ஆமா அதையெல்லாம் விலை கூட பார்த்தாலும் இருக்குது. அப்ப சொன்னார் அவங்கள்ட்ட நிறைய படிச்சு கொண்டு வந்த நீங்க தங்களோட கம்பெனி இந்த அதாவது இங்கത്തെ பேங்குகள் அங்க அனுப்பி இருக்கணும் அந்த இதுக்காக படிக்கிறதுக்காக. ஜெர்மனியில இப்பொழுது நிறைய வெள்ளம் வந்து பாதிக்கப்பட்ட ஒரு நகரமா இருக்கிறது. இது நீங்க அறிஞ்சீங்களோ செய்தியில? இப்ப கடந்த அறிஞ்சிருக்கணும். உங்களுக்கு தெரியும் பயான் முன்ஷன் என்று ஒரு ஃபுட்பால் கிளப் இருக்க. முன்ஷன் நகரத்துல பசவ் என்ற இடம், பசவ் அந்த இடம் சுற்றியான தண்ணியால மூடப்படும். 9 மீட்டர் உயரத்துக்கு தண்ணி வந்திருக்கு. இன்னும் 10 அந்த இடம் வந்து நீங்கள் அறியலாம் 3 நதிகள் சங்கமிக்கிற இடமாக இருக்கின்றது. ஆமாம் அதனால அது மழை நின்றுட்டுது இப்ப. ஆனா வெள்ளம் பெருகி கொண்டிருக்கிறது. ஏனென்றால் நதி நதி பெரிய நதி 3 நதி அதோட இணைஞ்சிருக்கு. அதுக்கு கிட்ட உள்ள நகரம் பசாவ். ஆனா வீணின் போர்டர், அதாவது ஒஸ்டியாண்ட வீண்ட போர்டரா இருக்குது. அந்த நகரத்தை கடந்தால் வீண். சரியா நிறைய கொண்டு வருவோம். நேரமாகி விட்டது. மிக நன்றி அக்கா. தொடர்ந்து 2 கேள்வி உங்களுக்கு நான் அதை தெரிவிச்சு சொல்லிடுறேன். மிக்க நன்றி வாணி இந்த வாய்ப்பை தந்ததுக்கு. அடுத்த வெள்ளி எனக்கு முடியுமோ இல்லையோண்டு இந்த வேலை நேரத்தை பார்த்து சொல்லிக் கொள்ளுங்கள். நன்றி. மிக சிறப்பான தொகுப்புகள், அழகான கேள்விகள் நடத்தி உங்களுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து கொள்வோம். எல்லாருக்கும் ஓகேயோ கேள்வியால் இல்லது உங்களுக்கு பிடிக்கலையோ? ஒவ்வொருத்தரா சொல்லுங்க. சினிமா கேள்விதான் எனக்கு பிடிக்கல. சினிமா பிடிக்காது. அப்படி என்று சொல்றதுக்கு இல்லை. எல்லாம் ஒவ்வொன்றை போட்டு கொண்டு வர்றது தப்பில்லை தானே. அது பிடிக்குதோ பிடிக்கலையோ ஒரு தெரியாது. ஒரு இதுக்கு எடுக்காமல் திக்கு திக்கா எடுக்கலாம். திக்கு திக்க தான் இப்ப வந்தது. அப்ப ஓகே தானே இந்த எல்லாம் சேர்த்து தான் எடுத்தது. ஓகே ஓகே சரி நன்றி. மிக்க நன்றி. நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். இந்த வாய்ப்பை தந்ததுக்கு உங்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு வருகிறேன்.